கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தில் தாசில்தார் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக 16,25,000 ரூபாய் மோசடி, கார் டிரைவர் கைது. கோவை பெரிய நாயக்கன் பாளையம் டேங்க் ரோட் பகுதியில் வசிப்பவர் முருகேஷ் என்பவரின் மகன் 29 வயதான சக்திவேல். இவர் கடந்த 7ஆம் தேதி ஜேசு ராஜா என்பவர் சக்திவேலுக்கு அறிமுகமாகி மதுரையில் சிறப்பு தாசில்தாராக உள்ளதாகவும் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன் பேரில் சக்திவேலின் மனைவிக்கு கோவை மாநகராட்சியில் பில் கான்ட்ராக்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்பணம் 25,000 ரூபாயை ஜேசுராஜ் வாங்கியுள்ளார். தொடர்ந்து இன்று மீதி பணம் ரூபாய் 2 லட்சத்தை பெற சக்திவேல் வீட்டிற்கு வந்துள்ளார். ஜேசுராஜாவின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சக்திவேல் அடையாள அட்டையை கேட்டுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட ஜேசுராஜா சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியுள்ளார். இது குறித்து சக்திவேல் பெரிய நாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன், சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார், சிறப்பு பிரிவு போலீஸ் கங்காதரன், விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் சாந்திமேடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த பொழுது காரில் வந்த ஜேசுராஜாவை பிடித்தனர். தொடர்ந்து ஜேசுராஜாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தபோது விருதுநகர் மாவட்டம் நல்லமங்கலம் மணியன் கோவில் வீதியைச் சேர்ந்த கருத்தபாண்டியன் என்பவரின் மகன் ஜேசுராஜா என்பதும் தற்போது சாந்திமேடு லட்சுமிபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் மதுரையில் தாசில்தாராக வேலை செய்வதாக பொய்யான தகவலை கூறி சக்திவேலுவிடமிருந்து ரூபாய் 25,000 ஏமாற்றியதும் தெரியவந்தது. மேலும் இதேபோல் 2023ஆம் ஆண்டு ஜேசுராஜா வீட்டருகில் உள்ள சேகர் என்பவரின் மகன் 31 வயதான முகிலன் என்பவரிடம் தாசில்தார் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 10 லட்சம் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரிடம் கலெக்டர் அலுவலகத்தில் OA வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 6 லட்சமும் மொத்தம் 16,25,000 ரூபாய் ஏமாற்றியுள்ளது தெரியவந்தது. அதனை அடுத்து ஜேசுராஜா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து போலீசார் கூறும்போது ஜேசுராஜா மேலும் மற்றவர்களை ஏமாற்றி உள்ளாரா என தெரியவில்லை. தொடர்ந்து நீதிமன்றத்தில் காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறினார்.